கர்த்தரை பாடி சங்கீர்த்தனம் பண்ணுவோமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த பாடல் வரிகள் என் எண்ணத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. பாடுவோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. இயேசுவே, நான் உம்மை நம்புவேன். நீர் என் கண்மலை, என் கோட்டை, என்னுடைய பராக்கிரமம், என் பலன். இந்த காலவெளியில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் உண்மையே நம்புகிறோம் அப்பா. நீர் எங்கள் பரிகாரி. இன்றைக்கு இந்த காலவெளியில் இந்த வார்த்தையிலே எங்களோடு கூட இடைப்படும். ஆமென், ஆமென், ஆமென். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verse 1 என்ன சொல்லுது? இந்த வசனத்துல ஒரு அற்புதமான சாராம்சம். dropping the weight, running the race. எல்லாம் பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறோம், தேவையில்லாத பாரம். அவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை நடத்துறேன்றாரு. நம்ம அதை நம்புறது இல்லை. நம்முடைய பணம், பலம், நம்முடைய வேலை, நம்முடைய ஆதாரம், நமக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸு, அதை வச்சு நாளைக்கு பண்ணிடலாம், அந்த ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம். நீங்கள் கர்த்தரை நம்புறீங்கன்னா பணம் இருக்கட்டும், அதை கொடுத்ததே கர்த்தர் தான். இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க கொடுத்ததும் அதுதான். இதை விடுங்க, இது வேணான்னு சொல்ல வரல. ஏன்னா இது கர்த்தர் கொடுத்தாருன்னு நான் சொன்னேன், நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. ஆனால் அந்த ஆதாரத்துக்கெல்லாம் ஒரே ஒருத்தர், அவர் கர்த்தர், மீட்பர், இயேசு ராஜா. அவரை பாருங்க. ஸோ என்ன ப்ராப்ளம்? ஏன் அவர் கொடுத்தா தானே சொல்றீங்க? பைபிள் அப்படி தானே சொல்லுது. ஏன் நான் அதை பிடிச்சிக்க கூடாது? அதை உனக்கு நீ கடவுளாக்கிடுற. அநேகர் இன்னைக்கு ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு கடவுள் இல்லை, ஆசீர்வாதம் கொடுத்துறதா உங்களுடைய மீட்பர், உங்களுடைய வழிகாட்டி. அங்க நம்ம நம்பும் பொழுதுதான் நம்முடைய விஷயங்கள் ஜெயமாய் மாறும். வழங்குதா? சரி, இந்த வசனத்திலிருந்து ஒரே ஒரு பகுதியை மட்டும் எடுப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. நல்ல கவனிங்க. இன்னைக்கு காலையில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, நிறைய கேள்விக்குறிகள், நிறைய விஷயத்தை ஷார்ட் அவுட் பண்ணணும். நிறைய விஷயம் தேவனை உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிள்ளைங்களுடைய ஃபீஸ், பிள்ளைங்களுடைய எஜுகேஷன், பிள்ளைங்களுடைய எதிர்காலம், பிள்ளைங்களுடைய திட்டம், திருமண விஷயங்கள், உங்களுடைய வேலை விஷயம், உங்களுடைய தொழில், இதெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை எப்படி செய்யறது? இதுக்கு எல்லாம் மத்தியில் சில பாரங்கள், பிள்ளைகளை குறித்து பாரங்கள், சில சூழ்நிலையில இருந்து வர்ற அழுத்தங்கள், என்னால் டேக்கிள் பண்ண முடியலையே. பல நேரங்களிலே நானும் சொல்லியிருப்பது உண்டு, எனக்கு கொஞ்சம் விங்ஸ் இருந்தால் போதும், சிறகுகள் இருந்தால் நான் பறந்து எங்கேயாவது போயிட்டு இருப்பேன் இந்த இடத்த விட்டு. இல்லை, கர்த்தர் ஏன் விங்ஸ் கொடுக்கலான்னு இப்போ தெரியுது. தேவ தூதர்களுக்கு, ஏஞ்சல்ஸுக்கு கொடுத்துருக்கிறாரு, ஆனால் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கல. ஏன் தெரியுமா? ஏஞ்சல்ஸை காட்டிலும் நம்ம விசேஷம் உள்ளவங்க. நம்மனால இவைகளை மேற்கொள்ள வேண்டும், மேற்கொண்டு ஜெயம் எடுக்க வேண்டும். அவர் சொல்றாரு, அதுக்கு தான் நான் என் பலன், என் கிருபை எல்லாத்தையும் கொடுக்குறேன்றார். இந்த வசனம் என்ன சொல்லுது? மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்கான். என்ன சாட்சி? ஆபிரகாமை பாருங்க, ஈசாக்க பாருங்க, யாக்கோபை பாருங்க, யோசேப்பை பாருங்க, மோசேயை பாருங்க. அவங்களெல்லாம் நடத்தினவர் கர்த்தர். உங்களை என்னை நடத்த மாட்டாரா? ஹலோ, இந்த காலையில் அதுதான் இந்த பாட்டு நான் பாடினேன். நம்புங்க, உங்க சூழ்நிலை மாறும். உங்க வாழ்க்கை மாறுறதுக்கு விஷயமே, உங்க சூழ்நிலை மாறுறதுக்கு விஷயமே கர்த்தரை நம்புங்க. அவரை நம்புங்கய்யா, அவரை எடுங்கய்யா, அவரை கொண்டாடுங்கய்யா. நீ நம்புறதுனால நீ குறைஞ்சு போறதில்லை, நம்புறதுனால வாழ்வு தான் அடைய போகுது. வாழ்வு சுதந்திரிக்க போகுது. விளங்குதுங்களா? நம்புங்க, சூழ்நிலை மாறும். பேசுங்க, சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒருவர் உண்டு,
என்னை படைத்தவர், இந்த அண்ட சராசரங்களை படைத்தவர், மீட்பர், கர்த்தர், அவர் ராஜரிகம் பண்ணுகிறார். நான் உன்னை மேற்கொள்ளுவேன். இதுதான் சொல்லணும். இந்த சாட்சியை பார்க்கணும், சூழ்நிலையை பார்த்துல ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இந்த சாட்சிகள் மேகம் போட்டு, இங்க பாரு, என் கர்த்தர் இதான் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை வழி நடத்துவேன். நீ வாளா இருக்க மாட்ட, நீ தலையா இருப்ப, நீ கீழே இருக்க மாட்ட, மேலா இருப்ப. உன் பாத்திரம் நிரம்பி வழியும். உனக்கு விரதமான ஆயுதங்கள் எழும்பாது, அது வாய்க்காமலே போகும். இந்த சாட்சிகளை பாருங்க, இதை சூழ்நிலை பார்த்து சொல்லுங்க, அது ஓடி போகும். நீங்களும் நானும் ஜெயம் எடுப்பது நிச்சயம். God bless you. Bye bye.